ரமலான் மாதத்தில் நபியின் காலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். 1. பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2 ரமலான் 17. இஸ்லாமியர்களுக்கும் குறைஷியர்களுக்கும் இடையில் நடந்த முதல் பெரிய போராகும். முஸ்லிம்கள் சுமார் 313 பேர், ஆனால் எதிரிகள் 1000 பேர். அல்லாவின் உதவியால் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றனர். இது இஸ்லாமிய அரசியலில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. 2. மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8 ரமலான் 20. நபி அவர்கள் 10,000 முஸ்லிம் வீரர்களுடன் மக்காவை வெற்றி கொண்டனர். எந்த கொடிய போரும் இல்லாமல் மக்கா நகரம் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. காபா விக்கிரக வழிபாட்டில் இருந்து சுத்தப்படுத்தப்பட்டது. 3. அல்குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்ட தொடக்கம். ரமலானின் கடைசி 10 லைலத்துல் கத்ரில் முதல் வசனங்கள் வெளிப்பட்டன. ஜிப்ரில் அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா ஓது என்ற முதலாவது வசனத்தை அறிவித்தனர். 4. தபூக் பயணம் ஹிஜ்ரி 9 ரமலான் மாதம். நபி அவர்கள் மிக கடுமையான சூடான காலநிலையில் 30,000 முஸ்லிம்களுடன் தபூக்கிற்கு சென்றனர். இது ஒரு யுத்தமாக அமையவில்லை, ஆனால் முஸ்லிம்களின் சகிப்புத்தன்மை, அதிருப்தி மற்றும் கடமை உணர்வை வெளிப்படுத்தியது. 5. முஆத் ரலி யெமனுக்கு அனுப்பப்பட்டல் ஹிஜ்ரி 10 ரமலான். நபி அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலி அவர்களை யெமனில் இஸ்லாமிய பிரச்சார, ஷரியத் சட்டம் மற்றும் நீதியை நிலைநாட்ட அனுப்பினர். இது இஸ்லாமிய தூதரகம் மற்றும் சட்ட அடிப்படையின் விரிவாக்கத்திற்கான முக்கியமான நிகழ்வாகும்.